அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு, நான் உங்களோட பகிர்ந்துக்க போறது ஒரு டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப், தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது எத்தனையோ பேர் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் வயது அதிகமா இருந்தாலும் சரி, இளம் தம்பதியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான விஷயம். ஸோ இதை நம்ம பேசக்கூடாது, இதை பத்தி நம்ம பேசுறதே தவறுன்றது எந்த எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. இது வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அடிப்படையான தேவை அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது ஆங்கில வார்த்தை, அது தமிழ்ல தாம்பத்தியம் அப்படின்னு சொல்றோம். இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு, திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் தாம்பத்தியம் அப்படிங்கிறது இதை குறிக்கணும். ஓகேங்களா? இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இது வெறும் உடல் சார்ந்த தேவை அல்ல. இது பாத்தீங்கன்னா மனதாலும் அன்பாலும் பரஸ்பர நம்பிக்கை, இந்த எல்லா விஷயங்களையுமே கொடுக்குது. ஓகே, மனது, அன்பு, பரஸ்பர நம்பிக்கை இந்த திருமண வாழ்க்கையில அதிகரிக்க இந்த தாம்பத்தியம் மிகவும் அவசியமானது. இந்த தாம்பத்தியத்துல மிகப்பெரிய அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப், பாலுறவுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு கப்புள்ஸுக்கு இடையில, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம், ஏன் இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையில இந்த உடல் உறவுங்கிறது நான் சொன்னது போல உடல் சார்ந்த தேவையை தாண்டி தம்பதியினருடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். அவங்களுடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை ஏன் வாழணும்? ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம்னு ஒரு தம்பதிகள் வாடுறது நம்ம நாட்டுல மட்டும்தான். இதர நாடுகள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேர். நான் நிறைய ஃபாரினர்ஸ் அங்க பாத்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட வருவாங்க. அவங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன் தான் இருக்கு. திருமண வாழ்க்கைனா வேற வச்சிருக்காங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு வேற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கம்பேரிசன் எல்லாம் தெரியாது. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்து வளர்ந்தது அதுதான், அவங்க வாழறதும் அதுதான். ஸோ அவங்க எதை பார்த்து வளர்ந்தாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கு. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து அங்க வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதைதான் சொல்றாங்க. ஒரு 5 years ஐ லிவ் இன் ரிலேஷன்ஷிப், நான் இவரோட இருக்கேன், இப்போ வேற ஒருத்தரை நான் பார்க்கணும், மாறணும். மேரேஜை பத்தி கேட்டா என்ன சொல்றாங்க, அது கமிட்மெண்ட், நான் மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டா செட்டில் ஆயிடுவோம். அது வரைக்கும் அவங்க ஒருத்தரோட வாழ்ந்துக்குவாங்க. குழந்தைகள் அப்படிங்கிற லெவலுக்கு போக மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கிட்டு மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை வாழறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம நம்ம நாட்டுல மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை, சரியான ஒரு முறை, சரியான ஒரு தர்மம், சரியான ஒரு வழியோட இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டுல மட்டும்தான், நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ அதோடைய அடிப்படை நுணுக்கம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. இந்த திருமண வாழ்க்கையில தாம்பத்தியம் அப்படிங்கிறது எங்க ஒரு பெரிய அங்கமா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் லைஃப், பால் உறவுன்னு சொல்றது, அந்த உடல் உறவு, அந்த டிரைவ், ஒரு தம்பதியருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டத்துலதான். சரி, இப்போ இதுக்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் இதோட தேவை என்ன? குழந்தை பெற்றுக்கிட்டா லைஃப் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்ல, இதுக்கான தேவை வாழ்நாள் முழுவதும் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த தாம்பத்தியத்துல பாலுறவின் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங்னு சொல்லுவோம். எமோஷன்ஸ் எல்லாமே இந்த உணர்ச்சிகள் தாங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது என்ன? கோபம், பொறாமை, வெறுப்பு, இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதுக்கெல்லாம் அப்படியே பாசிட்டிவ் எமோஷன் கொண்டு போங்க. நம்ம அந்த பாசிட்டிவ் எமோஷன் கொண்டு இருக்கிறவங்க அவங்கள மாதிரி நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் யாரும் வாழ முடியாது. ஸோ அதை கொண்டு வரணும். ஸோ இந்த எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா பிணைப்பு. ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில கணவன் என்ன உணர்ச்சியில இருக்கார், என்ன பேசுறார், எப்போ கோவப்படுவார், இது அத்தனை விஷயமும் அந்த மனைவிக்கு புரியும். அந்த மனைவியின் மனநிலையும் கணவனுக்கு புரியும். பரஸ்பரம்
எமோஷனல் பாண்டிங், விட்டு கொடுப்பது, யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்ங்கிறத உடைக்கக்கூடிய இடமே அதுதான். இந்த ரிலேஷன்ஷிப்ல இன் டீப் அப்படின்னு போனோம்னா இதுதான். ஸோ ஆரோக்கியமான தாம்பத்தியம்ங்கிறது தம்பதியினரிடையே ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான இணைப்பை உருவாக்கிறோம். அவங்கள யாரும் கலகம் பண்ணி பிரிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா, அது அங்கதான் அதிகமா. ஓகே, இது ரெண்டு பேருக்கு இருக்கிற உள்ள அன்பு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் காதல். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழிதான் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரிலேஷன் லைஃப். இப்போ அடுத்த முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டிமேசின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்துல நெருக்கம் இல்லைன்னா புரிதல். எங்க ஈகோ எட்டி பார்க்கும், எங்க சந்தேகம் எட்டி பார்க்கும், எங்க பொறாமை எட்டி பார்க்கும். நம்மளுடைய உறவு, நான் நம்பிக்கையா இருக்கேன், என்னுடைய கணவர் எங்கேயும் ஒரு தவறு செய்ய மாட்டார், என்னுடைய மனைவி எங்கேயும் ஒரு தவறு செய்ய மாட்டார்னு இந்த கணவனும் மனைவியும் நினைக்கிற வரைக்கும் தான் அந்த உறவுல சந்தேகம்ங்கிறதுக்கே இடம் இருக்காது. நான் அவரை நம்புறேங்க, சுத்தி இருக்கிற யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, உங்களை எல்லாம் நான் நம்பல, உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்லை, என் கணவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு அந்த மனைவி சொல்லுவாங்க. அதே போல அந்த மனைவியும் அந்த கணவர் நம்புவார், என் மனைவி கரெக்டான பர்சன். அங்க சந்தேகம்ங்கிற விஷயமே வாழ்க்கையில எட்டி பார்க்காது. அப்போ உண்மையும் அந்த அந்த உறவுல ஒரு உண்மை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்டிமேசி, நெருக்கம், புரிதல்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புரிஞ்சுக்கிறது. இந்த உடல் ரீதியான நெருக்கம்ங்கிறது தம்பதியினரை மன ரீதியாவும் நெருக்கமாக்கும். ஸோ அவங்களுடைய மன ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன்ல அவங்க பேசி இருப்பாங்க, விட்டு கொடுக்கறதுங்கிறது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஈஸியா வரும். ஸோ திருமண வாழ்க்கையில வர சண்டைகள், கருத்து வேறுபாடுகளை எளிதில் தீர்க்கிறதுக்கு இது ஒரு வழி. சரிங்களா? அடுத்தது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷுவல் லைஃப். ஓகே, ஸோ தினமும் ஒரு வேலைக்கு போறாங்க. என்ன வாழ்க்கை இன்னைக்கு 90% பேர் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு 10% பேர் தான் அவங்களுடைய பிளான்ல, அவங்களுடைய உழைப்புல அவங்க டிசைன் பண்ணி ஒரு லைஃப் வாழறாங்க. அதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போயிட்டாங்க. மீதி பேர்ல என்ன செய்யறோம்? எழுந்திரிச்சோம், 9 o'clock ஒரு ஆபீஸ்னா ஆபீஸ் ஓடி போய் உட்காரணும், ஆபீஸ் எப்ப முடியுதோ திரும்ப வரணும், ஒர்க் ப்ரெஷர். வெளியே போனா ஒரு டீ, ஒரு சிகரெட், அதை விட்டா இது அது. வீட்டுல இருக்கிற ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் எத்தனையோ ப்ரெஷர் இருக்கு. வீட்டுல இருக்கவங்களா இருந்தா குடும்பத்தை கவனிக்கிறேன்னு ப்ரெஷர். எல்லாமே நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் வாழ்க்கை. அதையே நம்ம சுமையா மாத்திக்கிறோம். இந்த சுமை கிடையாது, அது ஒரு சுகமான விஷயம். சரியா திட்டமிட்டு பொறுமையா டீல் பண்ணா அது சுகமான விஷயம். சோ இந்த தம்பதியினருக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு கேப் பெருசாக்காம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு இந்த தாம்பத்தியம், பாலுறவுங்கிறது மிக மிக அவசியம். சோ தினமும் போற அந்த வேலை, குடும்ப பொறுப்பு, இதனால வரக்கூடிய அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி மன அமைதியை தரும். அது செக்ஷுவல் லைஃப். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடுத்ததா, சைக்கலாஜிக்கலா மன அழுத்தம் குறையும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த உடல் உறவுங்கிறது இருக்கும்போது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஒண்ணும் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருந்தும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தையும் இந்த தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கிற இந்த பாலுறவு கொடுக்கும். எந்த மெடிசனும் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கலாம், கேட்ராக்ட் வராது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நமக்கு ஏன் வயசாகுது, இந்த தோல் ஏன் சுருங்குது, ஏன் கண்ணுல எனக்கு புற விழுந்து கண்ணு தெரியாம போகுது, ஏன் இந்த நகம் எலும்பு எல்லாமே வலுவிழக்குது? ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது உழைச்சி அது வயதாகிக்கிட்டே போகுது. ஸோ இது நேச்சர் தானே அப்படின்னா இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை கட்டுப்படுத்துறது தான் இந்த பாலுறவுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் செய்யும். ஸோ இந்த உடல்ல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் அது கொடுக்கும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கேட்ராக்ட் இருக்காது, சரியான சிந்தனை இருக்கும், சரியான உடல் செயல்பாடு இருக்கும், மூளை சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது எதிர்காலத்துல. ஓகே, அடுத்ததா இந்த சரியான முறையில இந்த தாம்பத்தியத்தை கையாளுற தம்பதிகளுக்கு இடையில ஒரு திருப்தி,
இல்ல பாதுகாப்பு உணர்வு இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு நிலையான நம்பிக்கையும் அவங்க துணை மீது ஒரு முழுமையான உரிமையும் அது ஏற்படும். இவர் இந்த இந்த ஒரு உயிர் தான் எனக்கான உயிர்னு சொல்லிட்டு வாழறாங்க இல்லைங்களா, அந்த உரிமையை அது ஏற்படுத்தும். என் துணை தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் ஏற்படும். சோ ஒரு ஒரு தாம்பத்தியத்துல நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமான முக்கியத்துவங்கள் தான். இன்னும் டீப்பா சொன்னா நிறைய விஷயங்கள் இதுல ஆழமா சொல்லலாம். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முறையான தாம்பத்திய பாலுறவுல அந்த தம்பதியினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ அந்த தம்பதி ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்குள்ள சரியான முறையில அந்த தாம்பத்தியம் அவங்களுக்குள்ள இருக்குன்னா, அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிற விதம்ல இருந்து, நடந்துக்கிற விதம்ல இருந்து இது எல்லாமே அந்த குழந்தைகள் கவனிப்பாங்க. ஒரு அன்பான பேச்சு, கனிவா இருக்கும், சரியா இருக்கும். குழந்தைகள் முன்னாடி அவங்க எதுவும் தவறுதலா செஞ்சுட்டு இல்ல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்கும். அப்போ தாம்பத்தியம் நல்லா அமைஞ்சிருக்கிற ஒரு கணவன் மனைவி அந்த அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான உளவியல் சூழல் சொல்லுவோம். அவங்களும் மனதளவுல அப்பா அம்மா சந்தோஷமா பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கல, அப்பா அம்மா அன்பா பேசிக்கிறாங்க. அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. வேற எந்த கவலையும் அந்த குழந்தைகளுக்கு வராது. அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம், அப்பா அம்மாவா அவங்க அங்க செயல்படும் போதும் அந்த அன்பு அங்க தெரிய வர்றதுனால அப்பா அம்மா ரெண்டும் ஒண்ணுதான், வேறு வேறு இல்ல, நம்ம நம்ம அதுல இருந்து வந்த உயிர் தான் அந்த குழந்தையும் அதை உணர ஆரம்பிக்கும், ஒரு பாதுகாப்பா உணரும். சோ இந்த தாம்பத்தியத்துல இந்த பாலுறவுக்கு இவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கு. ஓகே, இப்போ இன்கேஸ் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ், தாம்பத்தியத்துல பாலுறவு இல்லைங்க, புது புதுமண தம்பதிகளா இருக்கலாம். புதுமண தம்பதிகள்ங்கிறது அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுறாங்க. இந்த செக்ஸ் இல்ல, ஆப்சன்ஸ் ஆயிடுச்சு வாழ்க்கையில அப்படின்னா என்ன நடக்கும்னா, முதல்ல லீட்ஸ் டு ஏஜிங், சீக்கிரமா வயசாயிடும் தோற்றத்துக்கு வந்துருவாங்க. அதுலயும் லேடிஸ் ரொம்ப வேகமா வயசான தோற்றத்தை அட்டைன் பண்ணுவாங்க. அதிகபட்ச ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். உடல் சார்ந்த நோய் பிரச்சனைகள் விதவிதமாக ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அவங்களுக்குள்ள சரியான வீட்டுல சரியான அரவணைப்பு, காதல், தாம்பத்தியம் எதுவுமே இல்லை அப்படின்னா மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. எந்த பேசினாலும் ஒரு கோபம், வெளியே போய் ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு கோபம், ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் லைஃப்ல, எதுன்னு தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் வேற எங்கேயோ போகும். அது அறியாமையா ஒரு ஸ்டேஜ்ல மாறும். எதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாத ஒரு அறியாமையில அவங்க வாழ்க்கை போய்கிட்டு. ஓகே, ஸோ எந்த முடிவும் தெளிவா எடுக்க முடியாது. ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அத வாழ்க்கையோட வளர்ச்சியையும் அது பாதிக்கக்கூடும். என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 45 வயசுக்கு மேல இல்ல 50 வயசுக்கு மேல இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் சார்ந்ததை சந்திக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ், செக்ஷுவல் லைஃப்ங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு இருப்பாங்க கணவனோட. ஸோ அந்த பெண்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது. அதே போல ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளா அந்த செக்ஷுவல் லைஃப் இல்லை அவங்களுக்கு அப்படின்னும் போது புரோஸ்ட்ரேட் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த விதைப்பை இருக்கு இல்லைங்களா, அதுல புரோஸ்ட்ரேட் கிளாண்ட்ல வீக்கம் அது புற்றுநோயா மாறும், புரோஸ்ட்ரேட் கேன்சரா மாற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த விந்து உற்பத்திங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இயற்கையா, யாரும் அதை தடுத்துடலாம் முடியாது. இயற்கையா இந்த உடல்ல அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அங்க தேக்கம் அடையும் போது அங்கேயே டீகம்போஸ் அடையும். ரொம்ப நாளா அந்த உறுப்புக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாம இருக்கிறதுனால அது வீக்கம் அடையும். அதுவே பிரச்சனை பெருசா போச்சுன்னா அது ஒரு கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, புரோஸ்ட்ரேட் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹெல்த் ரீதியா இந்த இந்த பாலுறவு இல்லைன்னும் போது சந்திக்க கூடும். ஓகே, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு வருங்க, ஏன் இதுல ஆர்வம் குறையுது? இப்போ கணவன் பாத்தீங்கன்னா ஆர்வமா இருப்பார், மனைவி பாத்தீங்கன்னா ஆர்வம் குறையும். ஏன் ஆர்வம் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம், ஹார்மோனல் சேஞ்சஸ், குழந்தை பெற்றுக்கிறாங்க, மெனோபாஸ் நடக்குது, அப்புறம் மந்த்லி ஒரு மாதவிடாய் சுழற்சி நடக்குது.
இந்த நேரத்துல எல்லாம் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஆப்சன்ஸ், அந்த அந்த கேப் கொடுத்து 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 அந்த கேப் ஒரு ஸ்டேஜ்ல பெருசா போய்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இல்ல தைராய்டு இஷ்யூ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் லைட்டா வாழ்க்கையில எட்டி பார்த்துருச்சுன்னா கூட வாழ்க்கையை வெறுமையா வாழ ஆரம்பிச்சுப்பாங்க. நம்ம நோயாளி ஆயிட்டோம் அப்படின்னு வெறுமையா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மன சோர்வு. அடுத்ததான் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கணவனுக்கும் மனைவிக்கும் உறவே சரியில்லை அடிப்படையிலன்னா மொத்த விஷயமுமே காலியாகும். ஓகே, அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல், என்ன உணவு சாப்பிடுறோம், என்ன பழக்க வழக்கம், போதைக்கு அடிமையா இருக்காங்களா, இதெல்லாம் பொறுத்துதான் இந்த ஆர்வம் குறையறதா எதுவான்றது இருக்கு. ஓகே, அதே போல பெண்கள் ஒரு சில நேரம் மனைவிக்கு ஆர்வம் இருந்தாலும் கணவன் ஆர்வம் காட்டாம போயிடுவார். அவங்க தேவையில்லாம பேசுவாங்க, என்னமோ பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் தாம்பத்தியம் பாலுறவு என்பது ஒரு மிகப்பெரிய தர்மம். எங்க போவாங்க அந்த மனைவி? அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு கணவனின் கடமை. அதே போல் கணவனின் தேவைகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பூர்த்தி செய்ய வேண்டியது மனைவியின் கடமை. கோர்ட்ல கேட்கிறாங்கல்ல, கான்ஜுகல் ரைட்ஸ், புரியுதுங்களா? கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப், இது இல்லைன்னா டைரக்டா டிவோர்ஸ் கிராண்டட் தாங்க, எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது. கான்ஜுகல் ரைட்ஸ் படி ஒரு கேஸ் போயிடுச்சு, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எந்த கேள்வியும் கிடையாது. ஒரு கணவனா இவ்வளவு பாடுபடுத்தியிருக்காரு அந்த மனைவி, டைவர்ஸ் கொடுத்துருங்க அவங்க போட்டோம். இல்ல மனைவிக்கு தேவையானதை கணவன் கவனிக்கலையா, டிவோர்ஸ் சட்டத்திலே இருக்கு. கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது அங்கதான் வருது. தாம்பத்தியத்தில் இதை முறையாக அவங்க கையாளணும். இது எவ்வளவு தேவைங்கிறது சட்டத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க அப்படி ஒரு சட்டம் இருக்கு. பெரும்பாலும் இந்த பெண்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில நேரங்கள்ல முரட்டுத்தனமான சில விஷயங்களை பார்த்ததுனாலையும் மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை சந்திச்சதுனாலையும் அவங்களுக்கு அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும், இந்த பாலுறவுங்கிறதுனால. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அதுல இருந்து விலகி போகிறதுலயே பார்ப்பாங்க. ஆனா ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்கும், அது தேவையும் இருக்கும். ஆனா அதை செய்யறதுக்கு அந்த சூழ்நிலையில பிடிக்காம கூட போயிடும். ஸோ இது மாதிரி பாதிக்கப்படுறதாலும் சரி. ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆர்வம் குறையறதுக்கு காரணம் பணி சுமை. ஏதோ ஒரு ஆபீஸ்ல எவனோ கொடுக்குற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த சம்பளம் வந்தாதான் ஃபேமிலி ஓடும். சம்பாதிக்கிறதுக்கு எவன்கிட்டயோ போய் நம்ம அடிமையா சிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இருக்கிற பணிச்சுமை. அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, தனியார் வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை பொருந்தும். அடுத்ததா தீய பழக்க வழக்கம், சிகரெட், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்புறம் வாழ்க்கையில வெறுமை. அடுத்தது அந்த வாழ்க்கையில சில வெறுமை, எதையோ செய்யறோம், ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனை அந்த கணவன் சந்திப்பாரு. ஓகே, மனைவி கிட்ட புரிதல் இல்ல, மனைவி என்ன புரிஞ்சிக்கல, என் மேல ஒரு அன்பு இல்லை அப்படின்னா அவங்க வெறுப்பெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியில காமிப்பாங்க. இல்லைன்னா இந்த குடிக்கு அடிமையாகிறது, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இதுலயே போயிட்டு அவங்க சிக்கிடுவாங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த செக்ஷுவல் டிரைவ்ல விந்து முந்துதல்னு சொல்லுவோம். விந்து முந்துதல் இருந்ததுனாலும் அவங்களால பாலுறவுல ஈடுபட முடியாது. அப்ப அது ஒரு குற்ற உணர்ச்சியா பதிவாயிடும். அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா அது பதிவாகும். சோ இது இல்லாமல் நம்மளுடைய பிறப்புறுப்பு சார்ந்து வேற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதே போல கணவன் மனைவி இருவருக்குமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல யாரோ ஒருத்தருக்கோ இல்ல இருவருக்குமே ஒரு ஷேம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேசவே கூச்சப்படுறது, இல்ல இது வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் தவறு. இந்த மனநிலையில சிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கம் புரிதலுங்கிறதுல ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி உணர்றேன், எனக்கு அது அசௌகரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு அதுல நான் அந்த லைஃபை மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஆர்வத்தை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வாழ்க்கைய ரொம்ப அருமையா நிதானமா வாழணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் சரி, மலர் மருத்துவ முறையில முழுமையான தீர்வு உண்டு. இதற்கு மலர் மருந்துகள் சில காம்பினேஷன் எடுக்கும் போது அவங்களுக்கு இதுல இருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். பெரும்பாலும் இதை பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்றதுக்கோ இதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறவங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றத வெளிப்படையா சொல்லும் போது, அதற்கான மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கும் போது அவங்க அதுல இருந்து முழுமையா
வெளிப்பட முடியும். ஓகே, சோ இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொன்னது போல பேச தயங்கக்கூடிய விஷயம் இல்ல. எவ்வளவு வயசு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டைம் இருந்ததுன்னா நம்ம கூகுள்ல போய் சும்மா செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே நீ கூகுள் சர்ச் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த செக்ஷுவல் டிரைவ் அப்படிங்கிறது ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த தம்பதிகள் ஆக்டிவா செக்ஷுவல் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நோய் நொடி வருவதில்லை. அந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஈஸியா பிசினஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியா சம்பாதிச்சிடுவாங்க, எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொம்ப நிதர்சனமா சொன்னா காமத்தில் கடவுளை காணலாம். சிவனும் சக்தியுமாய் வாழுறதுதான் சிறப்பு. யாராவது இது பாவம், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் டோட்டலி ராங். இது மனிதனுக்கும் மனிதனாய் பிறந்தவனுக்கும் இது மிக 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 அவசியம். மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவனாக சொல்லும் போது இந்த தாம்பத்தியத்தில் பாலுறவு என்பது மிக அவசியம். இது தொடர்புல இது சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க எந்த விதமான கூச்சமும் இல்லாம ஒரு மருத்துவர் அணுகிற மாதிரி இந்த மலர் மருந்துகள் மூலயமா உங்களை தீர்த்துக்கணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தெளிவா கொடுக்க முடியும். ஓகே, சோ கணவன் கிட்ட ஆர்வம் இல்லைனாலும் சரி, இல்ல மனைவி அது சம்பந்தப்பட்ட கூச்சம் பேசுறாங்கனாலும் சரி, அதை பத்தி யோசிக்கும் போதே ஏதோ ஒரு தடங்கள் வருது, தேவையில்லாம நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, இந்த குற்ற உணர்ச்சிகள் இதெல்லாம் இல்லாம ஒரு அன்பான தாம்பத்தியம், ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல், அருமையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அடையணும்னா மலர் மருத்துவம் 100% அதற்கு உதவும். சொல்லுங்க.